Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா past perfect tense அப்படின்றத பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோனா நம்ம ஒவ்வொரு சென்டென்சஸா வந்து தனித்தனி வீடியோவா பார்த்தோம். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்டர்கேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வீடியோல 3 சென்டென்சஸும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து அதோட டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்றத வந்து டீடைல்டா பார்க்க போறோம். சோ வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டென்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசும்போது அப்புறம் நம்ம எழுதும்போது நம்மளோட ரொட்டீன் லைஃப்லயுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னதுன்னு சொல்லி சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்க்கலாமா? ஸோ பாஸ்ட்ல ஒரு செயல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறத பற்றி நம்ம சொல்றதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ அதுல வந்து நமக்கு ரெண்டு டென்ஸ் வரும். ஒரு செயல் நடந்ததே நம்ம ரெண்டா பிடிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும், அதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷனை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட்லயும் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, வந்தப்ப அவன் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா. நான் வந்தப்ப அவன் கிளம்பிட்டான். சோ இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும், ரெண்டாவது நடந்த ஆக்ஷனை வந்து சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டென்ஸ். நம்ம ரொட்டீன் லைஃப்லயுமே நம்ம அதிகமா யூஸ் பண்ற டென்ஸும் கூட. சோ இந்த டென்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு டென்சஸ் வந்து 70 to 80% வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வந்து டீடைல்டா பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் அப்படின்னாலே என்னது? நேர்மறையான வாக்கியங்களை வந்து சொல்றதுதான் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட். அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் வந்திருக்கு நமக்கு ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், சிங்குலர், ப்ளூரல், இந்த மாதிரி எது சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அதை நம்ம பாசிட்டிவ்ல எப்படி, நெகட்டிவ்ல எப்படி, இன்டர்கேட்டிவ்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும் பாசிட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் எழுத போறோம். அதுக்கப்புறம் வெர்ப் எழுதணும். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா V3 ஃபார்ம் அப்படின்ல இருக்கணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா V1 என்ன சொல்லுவோம்? V2, V3 இது என்னது? பிரசன்ட் ஃபார்ம். இது பிரசன்ட்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். V3 ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணக்கூடியது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் மட்டும்தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்க கோ அப்படின்னு சொல்லி எழுதுனா இங்க வென்ட்னு எழுதுவோம். கரெக்டா? இப்போ இது V3 ஃபார்ம்ல என்ன எழுதணும்னா கான். ஓகே, இப்போ அதே இது இங்க ஸ்பீக் எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன எழுதுவோம்? ஸ்போக்குன்னு எழுதுவோம். கரெக்டா? இங்க என்ன எழுதுவோம்? ஸ்போக்கன். சோ கண்டிப்பா நமக்கு வந்து V3 ஃபார்ம் வந்து தெரிஞ்சிருக்கணும். சோ நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து V3 ஃபார்ம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அப்புறம் ஹேட் அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் V3 ஃபார்ம்ல வந்து எழுதணும். ஸோ அதுக்கடுத்து அஸ் யூஷுவல் நம்ம மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்கலாம். நெகட்டிவ் அப்படின்னால என்னது? அதாவது ஒரு செயல் வந்து நடந்ததுன்னு சொல்றது பாசிட்டிவ், ஒரு செயல் வந்து நடக்கல அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் நெகட்டிவ். அதாவது நேர்மறையா சொல்லாம எதிர்மறையா சொல்றது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கேயும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்றதான் எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? ஆக்சிலரி வெர்ப் எழுதணும். ஹேட் அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப்.
சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் ஒரே ஒரு சேஞ்ச் தான். நம்ம அந்த ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறமா நாட் அப்படின்ற வேர்ட் சேர்க்கணும். புரிஞ்சதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வெர்பு எழுத போறோம். வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா V3 ஃபார்ம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் என்னது? இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்னது? கேள்வி வாக்கியங்கள். சோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் had அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இது டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேள்வி கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் தான் எழுத போறோம். சோ had அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் எழுதணும். அதுக்கப்புறமா வெர்ப் எழுதணும். அப்புறம் as usual நம்ம அதுக்கப்புறம் என்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு எண்டிங்ல கண்டிப்பா கொஸ்டின் மார்க் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதே இது நம்ம WH வேர்ட்ல had வரும்ல அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. சோ வரும். ஆனா இந்த மாதிரி had ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு மேக்சிமம் நமக்கு பதில் வந்து கிடைக்கிறது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தான். இப்போ had you finished அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். சோ நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆமா, அப்படி இல்லைன்னா இல்ல அப்படின்றதான் பதிலா சொல்லுவோம். இதே இது WH வந்து WH வேர்டு வச்சு வர்ற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் தான் பதிலா கொடுப்போம். இப்போ இதே இது WH வேர்டு வச்சு had வச்சு கேட்கலாம்னா கேட்கலாம். ஆனா அதோட ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா WH வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறமா had அப்படின்றத எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுதணும். அப்புறமா V3 ஃபார்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் as usual என்ன வேர்ட் சென்டென்ஸ் இருக்கோ அதை எழுதிட்டு எண்டிங்ல கொஸ்டின் மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிடணும். சோ ஆனா இப்ப நம்ம WH வேர்டு வச்சு பார்க்க போறது இல்ல, had அப்படின்றத வச்சு தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இன்னொரு வீடியோல நம்ம அதை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்ப நம்ம இதை மட்டும் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? கூட்டம் தொடங்குவதற்கு முன் நான் மின்னஞ்சலை அனுப்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டென்ஸ் மட்டுமே வராது, 2 டென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன டென்ஸ்? ரெண்டுமே வந்து கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன் நம்ம சொல்றதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நடந்த ஆக்ஷன் சொல்றதுக்கு சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லுவோம். கூட்டம் தொடங்குவதற்கு முன் நான் மின்னஞ்சலை அனுப்பி இருந்தேன். சோ இதுல எந்த செயல் வந்து முதல்ல நடந்திருக்கு? கூட்டம் தொடங்குவதற்கு முன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நான் மின்னஞ்சலை அனுப்பி இருந்தேன் அப்படின்ற செயல் தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. சோ இது என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும். நீங்க வந்து தமிழ்ல இதுதானே முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதக்கூடாது. சோ இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், எந்த செயல் எந்த ஆக்ஷன் முதல்ல நடந்திருக்கோ அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் நடந்த செயல் வந்து நான் மின்னஞ்சலை அனுப்பி இருந்தேன். சோ இது வரைக்கும் நம்ம எழுதும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுதணும். இத கூட்டம் தொடங்குவதற்கு முன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? சோ இத நம்ம எழுதும் போது சிம்பிள் பாஸ்ட்ல எழுதணும். இப்ப உங்களுக்கு புரியுதா? சோ இதே மாதிரிதான் வந்து எல்லா இதுக்குமே நம்ம எழுத போறோம். நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இது எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி பேசும்போது அதோட கண்டிப்பா சிம்பிள் பாஸ்டும் சேர்ந்துதான் வரும். இப்ப பாருங்க, இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சோ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு கவனமா பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லியிருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை தான் வந்து நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எழுத போறோம். சோ இது நேர்மறையா சொல்றது. அப்போ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். சோ இதுதான் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? இதை சேஞ்ச் பண்ண போறோம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஸ்ட்ரக்சரலா சப்ஜெக்ட் தான் எழுதணும். சோ இங்க என்ன சப்ஜெக்ட்? நான். அப்போ ஐ. நெக்ஸ்ட் had அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ ஐ had. நெக்ஸ்ட் என்னது? நமக்கு வெர்ப். சோ வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம். நான் மின்னஞ்சலை அனுப்பி இருந்தேன். இதுல வந்து அனுப்பி இருந்தேன் அப்படின்றதுதான் வெர்ப். கரெக்டா? சோ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? சென்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
சப்ஜெக்ட் எழுதிட்டோம், வெர்ப் எழுதிட்டோம். மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு? மின்னஞ்சலை அப்படின்னு இருக்கு. இமெயில். அப்போ த இமெயில். I had sent the email. ஸோ நம்ம இப்போ வந்து எழுதியாச்சு. கரெக்டா? இதா ஃபுல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல. இப்போ நெக்ஸ்ட் நடந்த செயல் என்னது? கூட்டம் தொடங்குவதற்கு முன், அதாவது ரெண்டாவது ஆக்ஷன். இதை எதுல எழுதுறோம்? நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். ஸோ பிஃபோர், முன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். பிஃபோர். இப்ப வாசிங்க. I had sent the email before. எழுதியாச்சு. இப்ப மிச்சம் என்ன வேர்ட் இருக்கு? கூட்டம் தொடங்குவதற்கு. அப்ப என்ன எழுதணும்? Before the meeting started. Before the meeting started. இப்போ இதை ரீட் பண்ணி பாருங்க. I had sent the email before the meeting started. அதே சென்டென்ஸ் தான் நான் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு கொடுத்திருக்கேன். இப்போ கூட்டம் தொடங்குவதற்கு முன் நான் மின்னஞ்சலை அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் கூட்டம் தொடங்குவதற்கு முன் நான் மின்னஞ்சலை அனுப்பி இருந்தேன்னா பாசிட்டிவ். கூட்டம் தொடங்குவதற்கு முன் நான் மின்னஞ்சலை அனுப்பவில்லை. சோ இது வந்து நெகட்டிவ். இது என்ன சென்டென்ஸ்? நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ இதிலே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செயல் நடந்திருக்கு? நான் மின்னஞ்சலை அனுப்பவில்லை அப்படின்றத முதல்ல நடந்திருக்கு. கரெக்டா? சோ அதே மாதிரி நெகட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல வந்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட்? ஐ. நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? had அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப். சோ had. அதுக்கப்புறமா என்ன எழுதணும்? not வந்து எழுத போறோம். சோ not. அப்புறமா V3 ஃபார்ம்ல வெர்ப் எழுதணும். என்ன வெர்ப் நமக்கு? அனுப்பவில்லை. அப்ப என்னது? send. I had not sent. எது மிச்சம் இருக்கிறது நமக்கு என்னது? மின்னஞ்சலை. the email. அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? கூட்டம் தொடங்குவதற்கு முன் அப்படிதான் எழுத போறோம். சோ இந்த இதுக்கு அப்புறம் எதுவுமே சேஞ்ச் ஆக போல அப்படியே எழுதிடலாம். Before the meeting started. இப்ப இதை ரீட் பண்ணுங்க. I had not sent the email before the meeting started. கூட்டம் தொடங்குவதற்கு முன் நான் மின்னஞ்சலை அனுப்பவில்லை. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தொடங்குவதற்கு முன் நீ மின்னஞ்சலை அனுப்பவில்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சோ இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர்ல அப்படியே அப்ளை பண்ணுங்க. இங்கேயும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷனை தான் சொல்லணும். சோ எது? நீ மின்னஞ்சலை அனுப்பவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கப்புறமா கூட்டம் தொடங்குவதற்கு முன், அது வந்து சிம்பிள் பாஸ்ட்ல எழுதணும். இதை வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும். சோ இதை அப்படியே வந்து எழுதுங்க. இப்ப இந்த இதுல அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலரி வெர்ப் தான். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டோட ஆக்சிலரி வெர்ப் என்னது? had. சோ ஃபர்ஸ்ட் had தான் எழுதணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எழுத போறோம். இங்க என்ன சப்ஜெக்ட்? நீ அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். சோ நீ அப்படின்றதுனால யூ போடணும். நம்ம had போட்டாச்சு. அப்புறம் சப்ஜெக்டுக்கு நீ அப்படின்றதுனால யூ போட்டுட்டோம். வெர்பு என்னது? அனுப்பவில்லையா அப்படின்றதா வெர்பு. சோ வெர்பு என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம். சோ அதே send அப்படின்றதுதான் வரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வேர்டை வந்து as usual நம்ம அப்படியே எழுதிடலாம். the email. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கூட்டம் தொடங்குவதற்கு முன் as usual நம்ம அதை அப்படியே எழுதிடலாம். before the meeting started. எண்டிங்ல என்ன பண்ணணும்? கண்டிப்பா கொஸ்டின் மார்க் வந்து கம்பல்சரி. had you sent the email before the meeting started? கூட்டம் தொடங்குவதற்கு முன் நீ மின்னஞ்சலை அனுப்பி இருந்தாயா? சோ இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அனுப்பி இருந்தோம்னா ஆமா நான் அனுப்பிச்சிருந்தேன். அப்படி இல்ல அப்படின்னா இல்ல நான் அனுப்பல அப்படின்றத பதிலா சொல்லுவோம். கரெக்டா? சோ நமக்கு had அப்படின்றத கொஸ்டினா வரும்போது ஆக்சிலரி வெர்ப் வச்சு கேட்கும் போது
எஸ் ஆர் நோ தான் நமக்கு பதில். இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் எழுதணும், ஆக்சிலரி வெர்ப் எழுதணும், வெர்ப் எழுதணும். இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ் கூடியது. இது நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்க, சப்ஜெக்டும் அதே தான், ஆக்சிலரி வெர்பும் அதே தான். ஆனா இங்க என்ன, வெர்ப் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம நாட்ன்ற வேர்ட்ஸ் எழுதணும். had sent அப்படின்றத had not sent அப்படின்னு எழுதுறோம். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கும் இந்த சென்டென்ஸுக்கும் இந்த இடம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது பாருங்க. மிச்சம் இந்த த இமெயில்ல இருந்து பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் மூணுக்குமே அதே தான் வருது. த இமெயில் பிஃபோர் த மீட்டிங் ஸ்டார்டட், த இமெயில் பிஃபோர் த மீட்டிங் ஸ்டார்டட். இங்கேயும் பாருங்க, த இமெயில் பிஃபோர் த மீட்டிங் ஸ்டார்டட். ஸோ நம்ம மாற போறது, இப்ப நம்ம இந்த இடத்துல சேஞ்சஸ் காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதே சேஞ்சஸ் தான் இங்கேயும் வரும், வேற எதுவுமே மாறாது. ஓகேவா? இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹேட்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறமா வெர்ப் வந்திருக்கு. இங்க நீங்க கேட்கலாம், ஐ தானே வரும், இங்க ஏன் யூ போட்டிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் அதுக்கு தான் சொன்னேன், இங்க நான் மின்னஞ்சலை அனுப்பவில்லை, நான் அப்படின்ற சப்ஜெக்ட் தான் பேசுச்சு. ஆனா இங்க என்ன சப்ஜெக்ட் பேசுது, நம்ம வந்து நம்மளே கேள்வி கேட்டுக்க மாட்டோம். நீ பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேள்வி கேட்போம். நான் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க மாட்டோம். நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் தான் சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அதனாலதான் வந்து மாறி இருக்கு. Had you sent the email before the meeting started? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு வேர்ட் எடுத்துக்கோங்க, அந்த வேர்டை வந்து எல்லா டைப் ஆஃப் சென்டென்சஸையும் வச்சு எழுதி பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். நீங்க வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளாலையும் ஆங்கிலம் சரளமா பேச முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களோடய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.